ஹாய் வணக்கம், வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மில்லட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசி வச்சு ஒரு கிச்சடி ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும், அதாவது 250 கிராம் இருக்குங்க. இந்த குதிரைவாலி அரிசியில் அயன் கண்டென்ட் அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதாவது இரும்புச்சத்து அப்புறம் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. மற்ற மில்லட்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரைவாலி அரிசியை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல இந்த குதிரைவாலி அரிசியை ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதும் நம்ம இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம டெய்லி இல்லைனாலும் வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை இந்த மாதிரி மில்லட் ரெசிபி ஏதாவது ஒரு நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நான் ஒரு 6 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கேரட்டு 8 பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய்கறியெல்லாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்து நல்லா அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க இந்த தண்ணி. அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு தடவை நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா குதிரைவாலி அரிசி, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க, கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்லட் ரெசிபி நம்ம வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சஹாஜ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.